ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு நியூ யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிஎன்சி டர்னிங், சரியா? ஸோ இந்த யூனிட் 5ல் இருந்தால் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன டெஸ்ட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th டெஸ்ட் நம்பர் 29 போயிட்டுருக்கு. கான்செப்ட் ஆஃப் ஆக்சஸ் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸிங் சிஎன்சி டர்னிங் சென்டர் டர்ரெட்டு டெயில் ஸ்டாக் இதை பற்றியான டெஸ்ட் தான் வந்து இன்றைக்கான டெஸ்ட்டை உங்களுக்கு நான் மார்னிங் அப்டேட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 26 இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரடக்ஷன் டு சிஎன்சி லேத் மிஷின், சரியா? இந்த ஒரு டாப்பிக்கில் தான் சில முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னையோட உங்களுக்கு இந்த யூனிட் 5க்கான டெஸ்ட் முடியுது. இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது, சரியா? இதோட உங்களுக்கு யூனிட் 5 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். யூனிட் 6 பார்த்தீங்கன்னா விஎம்சி மிஷின், நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு யூனிட் 6க்கான டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், சரியா? ஓகே, ஸோ இன்றைக்கான கிளாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which type of CNC lathe is designed for high volume production? ஸோ என்ன டைப் ஆஃப் லேத் CNC லேத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் லேத் வந்து நம்ம ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்காகவே நான் டிசைன் பண்ண ஒரு லேத் அப்படின்னா நமக்கு ஸ்விஸ் டைப் லேத், சரியா? மேனுவல் லேத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், சரியா? ஒரு ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம மேனுவல் லேத் யூஸ் பண்ண முடியாது. சேம் எப்படி மேனுவல் லேத் உங்களுக்கு ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி இன்ஜின் லேத்துமே வந்து சிமிலர் டு மேனுவல் லேத் தான், சரிங்களா? இதுவுமே நமக்கு ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு நாட் சூட்டபிள். சிஎன்சி லேத் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் லேத்தாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு பெஸ்ட்டு சூட்டட் ஸ்விஸ் டைப் லேத், சரியா? ஸோ ஆன்சர் ஸ்விஸ் டைப் லேத் தான். இந்த ஸ்விஸ் டைப் லேத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹை ப்ரிசிஷன் ப்ரொடக்ஷன், ரொம்ப ஸ்மால் பார்ட்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்விஸ் டைப் லேத்தில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த வாட்ச் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஸ்விஸ் டைப் லேத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது விச் டைப் ஆஃப் சிஎன்சி லேத் டிசைன் ஃபார் ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் ஃபார் ஸ்மாலர் பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் ஸ்விஸ் டைப் லேத், சரியா? சிஎன்சி லேத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லேத் தான் ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் பண்ணும் தான், பட் வந்து ஸ்விஸ் டைப்பை கம்பேர் பண்ணும்போது சிஎன்சி லேத் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் வந்து நாட் சூட்டபிள், சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஸ்விஸ் டைப் லேத். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அசர்ஷன் G90 is used for absolute position in CNC lathe. G90 and 91 கோட் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். 90ன்றது அப்சல்யூட் பொசிஷனிங், 91 பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக? இப்போ G90 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு கரெக்ட். G90 is used for absolute positioning in CNC lathe. அண்ட் ரீசன் பாருங்கள், கோஆர்டினேட்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு ஆரிஜின் பாயிண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ரீசன், G90 பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் பாயிண்ட் அந்த 0லேருந்து அவங்களுக்கு கோஆர்டினேட் மெஷர் பண்ணுவாங்க அப்சல்யூட் பொசிஷனிங், சரியா? இதுவே 91 அப்படின்றது இன்க்ரிமெண்டல். 91 எங்கேருந்து மெஷர் பண்ணுவாங்க, லாஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ எங்கே வந்து லாஸ்ட்டாக அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G91, சரியா? மறுபடியும் இந்த G90ன்றது பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் பொசிஷன் பண்ணாலும் மறுபடியும் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து தான், அதாவது அந்த ஃபிக்ஸ்டு ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு வந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். ஸோ போத் A and R are true and R is the correct explanation. ஸோ G90 அப்படின்றது சிஎன்சி லேத்தில் அப்சல்யூட் பொசிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது மெஷர் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு ஆரிஜின் பாயிண்ட் 00 அப்படின்றது அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்க்ரிமெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் லாஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ போத் A and R are true and R is the correct explanation. டர்ரெட் ஆன சிஎன்சி லேத் இஸ் யூஸ்டு ஃபார், எதுக்காக நம்ம டர்ரெட் லேத்தை யூஸ் பண்ணோம்? டர்ரெட் லேத்தை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டூல்ஸை இதை ஹோல்ட் பண்ணும், சரியா? மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். டர்ரெட் லேத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மல்டிபிள் ஹோல்ஸ் இருக்கும், அது ஹோல்டு மல்டிபிள் டூல்ஸ், சரியா? இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் டூல் ஹோல்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டூலை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டூலை வந்து குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? வித்தவுட் எனி மேனுவல் இன்டர்வென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குயிக்காக வந்து அந்த டூலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? இதுதான் பெரிய அட்வான்டேஜஸ், ஹோல்டு மல்டிபிள் டூல்ஸ். இந்த ரொட்டேட் த ஒர்க் பீஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம், சக்குன்னு சொல்லலாமா? சக்கை யார் ஹோல்ட் பண்ணியிருப்பா, ஸ்பிண்டில். டெயில் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லாங் ஒர்க் பீசஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறது டெயில் ஸ்டாக். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஹோல்டு மல்டிபிள் டூல்ஸ். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். நம்ம கோர்ஸில் ஆல்ரெடி படித்த ஒரு கொஸ்டின், வாட் இஸ் த கமாண்ட் M08 டூ இன் சிஎன்சி லேத்? இந்த M கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா M08ன்றது என்ன, M08ன்றது கூலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதா, ஸ்டார்ட் கூலண்ட், கரெக்டாக? ஓகே, M08ன்றது கூலண்ட்டை ஆன் பண்ணுறது, M09ன்றது கூலண்ட்டை ஆஃப் பண்ணுறது, ரைட்டா? அதே மாதிரி M03ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டலை வந்து நீங்கள் கிளாக் வைஸில் ஸ்பிண்டல் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது M03, ஆன்டி கிளாக் வைஸ்னால் M04. ஸ்பிண்டலில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அது M05, சரிங்களா? இப்போ
இப்போ M08ன்றது கூலண்ட்டை ஆன் பண்ணுறது, ஸ்டார்ட் கூலண்ட். இதுவே ஸ்டாப் கூலண்ட் அப்படின்னா M09. ஸ்டார்ட் ஸ்பிண்டல் அப்படின்னா M03. ஸ்டாப் ஸ்பிண்டல் மீன்ஸ் M05. சரியா? ஸோ ஸ்டார்ட் ஸ்பிண்டலில் 2 இருக்குது. M03ன்றது கிளாக் வைஸு அண்ட் M04ன்றது கவுண்டர் கிளாக் வைஸு. ஓகே, 5th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் கூலண்ட் இன் சிஎன்சி லேத் மிஷினிங்? லூப்ரிகேஷன் பண்ணும், கூலிங் பண்ணும், சிப் ரிமூவலும் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூலண்ட் அடிக்கும்போது அந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆகி அந்த ஆப்ரேஷன் நடக்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். சரியா? அப்போ ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் கூலண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று லூப்ரிகேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லூப்ரிகேஷன், ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். செகண்ட் பாயிண்ட் வந்து கூலிங், அதாவது ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். சரியா? தேர்ட் பார்த்தீங்கன்னா சிப் ரிமூவல். உங்களுக்கு சிப் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பீஸில் வந்து இந்த பர்ரு இது மாதிரி வந்து சில அஃபெக்ட்ஸ் அப்படின்றது நடக்கலாம். சரியா? அப்போ கூலண்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், லூப்ரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவேன், கூலிங்காக யூஸ் பண்ணுவேன். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா சிப் ரிமூவல். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகே, 6th கொஸ்டின் பாருங்கள். The tool post in a CNC lathe holds. tool post CNC lathe நம்ம tool post பார்த்துருப்போம். இந்த tool post வந்து என்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் டூலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஒர்க் பீஸ் யார் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம்? ஒர்க் பீஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா சக்கு. ஸோ சக்கு தான் நமக்கு ஒர்க் பீஸ். சக்கை யார் ஹோல்ட் பண்ணியிருப்பா? ஸ்பிண்டல். ரைட்டா? அப்போ டூல் போஸ்ட் இன் அ சிஎன்சி லேத் ஹோல்ஸ் கட்டிங் டூலை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் டூல் போஸ்ட். ஆன்சர் இஸ் 6th கொஸ்டின் நமக்கு டி. ஓகே, 7 பாருங்க. Which part of the CNC lathe controls the overall movement of the tool? Which part of the CNC lathe control the overall movement? எந்த பார்ட் வந்து சிஎன்சியோட டோட்டல் கண்ட்ரோல் வந்து அந்த ஒரு பார்ட் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல். சரியா? ஏன் கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது? கண்ட்ரோல் பேனல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நம்ம மெஷின் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லலாம். ஒரு சிஎன்சி லேத்தோட ஒரு பிரெயின் அப்படின்னா அது நமக்கு கண்ட்ரோல் பேனல் தான். ஸோ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் அந்த கண்ட்ரோல் பேனல் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் த மூவ்மெண்ட் ஆஃப் ஆல் மெஷின் ஆக்சஸ். எல்லா மெஷின் ஆக்சஸோட கண்ட்ரோலுமே மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனல் தான். சரிங்களா? இப்போ ஆன்சர் இஸ் 7th கொஸ்டின் கண்ட்ரோல் பேனல். டெயில் ஸ்டாக்கோட வேலை தெரியும். லாங் ஒர்க் பீஸஸாக ஹோல்ட் பண்ணுறது, டூல் டர்ரெட், மல்டிபிள் டூல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது, பெட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் எவ்ரி திங். ஓகே, 8th கொஸ்டின் பாருங்கள். Assertion and reason based question. Coolant is essential in CNC machining to reduce heat. ஆமாம். ஸோ நீங்கள் CNC machining பண்ணுறீங்க அப்படின்னா கூலண்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். எதுக்காக கூலண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் ஹீட்காக, அதுக்கப்புறம் லூப்ரிகேஷனுக்காக, இதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் தான். கூலண்ட் இஸ் எசென்ஷியல் இன் சிஎன்சி மெஷினிங் டு ரெடியூஸ் ஹீட். சரிங்களா? செகண்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க? கூலண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் சிப்ஸ் ஃப்ரம் த கட்டிங் ஜோன். செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டாக. கூலண்ட் என்ன பண்ணுன்னா ஆல்சோ ஃப்ளஷஸ் இந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த ஒர்க் பீஸஸ். இப்போ நீங்கள் ஒர்க் பீஸை மெஷினிங் பண்ணும்போது சிப்பு ஃபார்ம் ஆகும். அந்த சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணிவிடும். நீங்கள் கூலண்ட் ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது அந்த சிப் வந்து என்ன ஆகும்? ஃப்ளஷ் பண்ணும்போது தள்ளிப்படும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் பீஸ் பக்கத்துலேயே அந்த சிப் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒர்க் பீஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 8th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிஎன்சி மெஷினிங்கில் கூலண்ட் வந்து ரொம்ப எசென்ஷியல் ஃபார் ரெடியூஸ் ஹீட். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கூலண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் சிப்ஸ் ஃப்ரம் த கட்டிங் ஜோன். சரியா? கட்டிங் ஜோனில் இருந்து உங்களுக்கு சிப்ஸை வந்து ஃப்ளஷ் பண்ணி விடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூலண்ட் தான். ஓகே, 9th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் தட் கைட்ஸ் த டூல் அலாங் த பெட்? எந்த பார்ட் வந்து கைட்ஸ் த டூல் அலாங் த பெட்? வேஸ், கைட் ரெயில்ஸ், பியரிங்ஸ், லெட் ஸ்க்ரூ. என்ன? வேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிசைஸ்டாக வந்து மெஷினிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். சரியா? இந்த ட்ராக்கில் தான் பார்த்தீங்கன்னா லேத் பெட் வந்து கைட் ஆகும். அலைன் த மூமெண்ட் ஆஃப் கேரேஜாக இருக்கட்டும், கிராஸ் லைடு அண்ட் டெயில் ஸ்டாக். அப்போது விச் ஆஃப் த வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் தட் கைட்ஸ் த டூல் அலாங் த லேத் பெட்னா வேஸ். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின். ஓகே, 10th கொஸ்டின் ஒரு பேசிக்கான கொஸ்டின். விச் சிஎன்சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் வைட்லி யூஸ்ட்? ஜி கோட் யூஸ் பண்ணுவோம், எம் கோட் யூஸ் பண்ணுவோம். சரியா? மில்லிங், டர்னிங்லாம். ஆன்சர் இஸ் ஜி கோட். இந்த ஜாவா, பைத்தான், C++ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் நம்ம கேம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் கேமில் யூஸ் பண்ணுவோம். பட் சிஎன்சி ப்ரோக்ராமில் வந்து வைட்லி யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா நமக்கு ஜி கோட், எம் கோட்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் இஸ் ஜி கோட்.
ஓகே 11th கொஸ்டின் பாருங்கள். இதுவும் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டைல் ஸ்டாக் சென்டர்? டைல் ஸ்டாக் சென்டரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சப்போர்ட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ஒர்க் பீஸ். கரெக்டாக? டைல் ஸ்டாக் இஸ் ஆல்சோ கால் என்ன சொல்லலாம், டைல் ஸ்டாக் வந்து லைவ் சென்டர்னு சொல்லலாம் ஆர் டெட் சென்டர்னு சொல்லலாம். இதோட முக்கியமான வேலை, முக்கியமான மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சப்போர்ட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ஒர்க் பீஸ். சரியா? இப்போ நம்ம எப்படி வந்து இதை லைவ் சென்டர் சொல்லலாம், டெட் சென்டர் சொல்லலாம் அப்படின்னா டிபெண்டிங் அப்போ அந்த டிசைன். சரியா? அந்த டிசைன் பொறுத்து நம்ம என்ன சொல்லலாம், டைல் ஸ்டாக் அண்டு லைவ் சென்டர், சாரி டெட் சென்டர் ஆர் லைவ் சென்டர்னு சொல்லலாம். இப்போ இந்த டெட் சென்டருக்கும் லைவ் சென்டருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. டெட் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரியா? அது வந்து டஸ் நாட் ரொட்டேட் அபவுட் த ஒர்க் பீசஸ், ரொட்டேட் ஆகாது. எது? டெட் சென்டர். லைவ் சென்டரை பொறுத்த வரைக்கும் பியரிங் ரொட்டேட் ஆகும். பியர் என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ண வைக்கும். ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே ரெடியூஸ் ஆகும். சரியா? ஃப்ரிக்ஷனும் சரி ஹீட்டும் சரி ரெடியூஸ் ஆகும். இப்போ டெட் சென்டர் அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரொட்டேட் ஆகாது. லைவ் சென்டரை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட் ஆகும். இப்போ டைல் சென்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெட் சென்டர் ஆர் லைவ் சென்டர் பேஸ்ட் ஆன் த டிசைன் பொறுத்து நம்ம என்ன சொல்லலாம், அது டெட் சென்டர் ஆர் லைவ் சென்டர்னு சொல்லலாம். இதோட முக்கியமான வேலை ஃப்ரீ அண்ட் ஆஃப் த ஒர்க் பீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது. டூலை ஹோல்ட் பண்ணுறது யார்? சக்கை ஹோல்ட் பண்ணுறது யார்? ஸ்பிண்டல். சரிங்களா? ஆன்சர் இஸ் டு சப்போர்ட் த ஃப்ரீ அண்ட் ஆஃப் த ஒர்க் பீசஸ் அண்ட் லாங் ஒர்க் பீஸையும் இந்த டைல் சென்டர் வந்து நமக்கு ஹோல்ட் பண்ணும். ஓகே 12th கொஸ்டின் பாருங்கள். விச் சென்சார் இன் சிஎன்சி லேத் மெஷர் த பொசிஷன் ஆஃப் த டூல்? ஸோ எந்த ஒரு சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேத்தில் வந்து ஒரு டூலோட பொசிஷனை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் என்கோடர். ப்ராக்சிமிட்டி சென்சார், ப்ரெஷர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார்லாம் நமக்கு நல்லா தெரியும். ப்ராக்சிமிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்சிமிட்டினா என்ன? ப்ராக்சிமிட்டி அப்படின்றது அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கா இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கா அதுதான் டிடெக்ட் பண்ணுறது நமக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார். கரெக்டாக? ஸோ ப்ராக்சிமிட்டின்றது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து presence or absence. ஸோ இதை டிடெக்ட் பண்ணுறதா நமக்கு என்னென்னா ப்ராக்சிமிட்டி. ப்ரெஷர் சென்சார் மீன்ஸ் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட் ப்ரெஷர் இல்லைன்னா ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது ப்ரெஷர் சென்சார். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் லெவலை வந்து மெஷர் பண்ணுறது. இப்போ ஆன்சர் இஸ் லீனியர் என்கோடர். இந்த லீனியர் என்கோடர் தான் என்ன பண்ணால் எக்ஸாக்டாக வந்து அந்த டூலோட பொசிஷன் ஆர் ஆக்சிஸோட பொசிஷனை வந்து மெஷர் பண்ணுறது யார் அப்படின்னா லீனியர் என்கோடர். சரியா? பை எப்படி இது மெஷர் பண்ணோம் அப்படின்னா பை கன்வெர்ட்டிங் அந்த மூமெண்ட்டை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ரொவைடிங் ஃபீட்பேக் அந்த சிஎன்சி கண்ட்ரோலுக்கு ப்ரிசைஸ் பொசிஷனுக்கு என்ன பண்ணணும், ஃபீட்பேக்கை ப்ரொவைட் பண்ணும். இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டூலோட பொசிஷன் ஆர் ஆக்சிஸோட பொசிஷன் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் லீனியர் என்கோடர். ஓகே 13th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிப்பிக்கல் காம்போனன்ட் ஆஃப் சிஎன்சி லேத்? சிஎன்சியோட லேத் எது சிஎன்சி லேத்தோட காம்போனன்ட் எது கிடையாது? ஸ்பிண்டல் முக்கியமான காம்போனன்ட். ஸோ இந்த ஸ்பிண்டில் தான் சக்கு இருக்கும். சக்கில் தான் நீங்கள் ஒர்க் பீஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ரொட்டேட் ஆகும். பெட்டும் ரொம்ப முக்கியம். பெட்டு தான் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங். அதாவது நீங்கள் ஹெட் ஸ்டாக்காக இருக்கட்டும், டெயில் ஸ்டாக்காக இருக்கட்டும், அந்த ஹோல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சியோட ஆல் காம்போனன்ட்ஸை யார் ஹோல்ட் பண்ணுவா, சப்போர்ட் பண்ணுவா? பெட்டு. ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎன்சி மில்லிங்கில் பார்த்துருப்பீங்க. ரேம் சிஎன்சி லேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போனன்ட் கிடையாது ரேம். சரியா? டெயில் ஸ்டாக் வந்து லாங் ஒர்க் பீசஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆன்சர் இஸ் ரேம் வந்து நாட் அ காம்போனன்ட் ஆஃப் சிஎன்சி லேத். ஸ்பிண்டல், பெட்டு, டெயில் ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து சிஎன்சி லேத்தோட முக்கியமான காம்போனன்ட். ரேம் கண்டிப்பாக கிடையாது. ஓகே 14th கொஸ்டின் பாருங்கள். விச் கமாண்ட் ஸ்டாப்ஸ் தி ஸ்பிண்டல்? ஸ்பிண்டலை ஸ்டாப் பண்ணுற கமாண்ட் என்ன? M03 பார்த்தோம். ஸ்பிண்டல் வந்து என்னது, ஸ்பிண்டல் ஸ்டார்ட் ஆகும், ரொட்டேட் ஆகும் கிளாக் வைஸ். இது கவுண்டர் கிளாக் வைஸ். M05ன்றது ஸ்பிண்டல் வந்து ஆஃப். M08 என்ன? M08 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் ஆன். M09 கூலண்ட் ஆஃப். Answer is M05. Okay, 15th question. Which axis on a CNC lathe controls the tool movement towards or away from the workpieces? So எந்த axis வந்து பார்த்தீங்கன்னா CNC lathe control the tool movement towards or away from the workpieces? So answer is X axis ன்னு சொல்லலாமா? 15th question. கரெக்டா?
towards or away from the workpieces அப்படின்றது x axis சரிங்களா control tool movement towards or away from the workpieces இதுவே z axis அப்படின்றது along the length of the workpieces towards or away from the அப்போ workpiece-க்கு towards ஓ இல்ல away from the workpieces அப்படினா நமக்கு x axis along the workpieces அப்படினா அது z axis சரியா so answer x axis z axis அப்படின்றது along the workpiece சரிங்களா okay 16th question பாருங்க the statement feed rate is measured in mm per minute or inch per minute in CNC lathe which is correct so feed rate பொறுத்த வரைக்கும் mm per minute ல இல்லனா inch per minute ல வந்து நம்ம CNC lathe ல மெஷர் பண்ணுவோம் கரெக்ட்டா so இது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா டூல் அட்வான்ஸ்மென்ட் ஸ்பீட வந்து அதாவது அந்த லீனியர் ஸ்பீட வந்து மெஷர் பண்றது கண்ட்ரோல் பண்றது அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் இந்த ஸ்பிண்டில்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவல்யூஷன் per minute வரும் ஸோ ஸ்பெண்டெல்லாம் கிடையாது அஃபெக்ட் சிப் ஃபார்மேஷன் இது உண்மையாக கிடையாது கூலண்ட் ஃப்ளோ ரேட் எதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஓகே 17 பாருங்க which tool is used to measure the diameter of your workpieces ஒரு ஒர்க் பீஸோட மைக்ரோமீட்டரில் நீங்கள் மெஷர் பண்ணலாம் வெர்னியர் கேலிபரில் மெஷர் பண்ணலாம் டயல் கேஜில் மெஷர் பண்ணலாம் ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ் சரியா மைக்ரோமீட்டர் வெர்னியர் கேலிபர் டயல் கேஜ் ஸோ எல்லா மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஒர்க் பீஸோட டயா வந்து மெஷர் பண்ணலாம் ஓகே 18th கொஸ்டின் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் அதாவது சிஎன்சி லேத்தில் வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடை வந்து எதில் நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ரெவல்யூஷன் பர் மினிட் ரெவல்யூஷன் பர் மினிட் சரியா 18th கொஸ்டின் நமக்கு டி மீட்டர் பர் செகண்ட் மீன்ஸ் ஸ்பீடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பிண்டில் ஸ்பீட் கிடையாது இன்ச்சஸ் பர் மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வரும்னா ஃபீட் ரேட்டு தான் நம்ம இன்ச்சஸ் பர் மினிட் இல்லை எம்எம் பர் மினிட்னு சொல்லுவோம் அப்போ ரெவல்யூஷன் அப்படின்றது ஸ்பிண்டில் ஸ்பீட் ஓகே 19th கொஸ்டின் பாருங்கள் வாட் கைண்ட் ஆஃப் மோஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த டர்ரெட் ஆன் அ சிஎன்சி லேத் வாட் கைண்ட் ஆஃப் மோஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு டர்ரெட்டில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனல் இண்டக்ஷன் சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிஎன்சி லேத்தில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் மோஷன் வந்து டர்ரெட் லேத் வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேஷனல் இண்டெக்ஸிங் செகண்ட் லீனியர் ஸ்லைடிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த லீனியர் ஸ்லைடிங் அப்படின்றது கேரேஜ் இல்லைன்னா கிராஸ் ரைடு தான் நம்ம லீனியர் ஸ்லைடிங்னு சொல்லுவோம் ஆசிலேட்டிங்கிறது பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன் ஆசிலேட்டிங் ஆங்குலர் மோஷன் சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ரொட்டேஷனல் இண்டெக்ஸிங் ஓகே ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் an assertion and based reason based question the turret holds multiple cutting tools கரெக்ட் தானே ஸோ டர்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸகனல் டர்ரெட்டாக இருந்தால் 6 or more டூல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும் இப்போ டர்ரெட் ஹோல்ட்ஸ் மல்டிபிள் கட்டிங் டூல்ஸ் கரெக்டு இட் அலோஸ் ஃபார் குயிக் டூல் சேஞ்சஸ் டியூரிங் மெஷினிங் இந்த டர்ரெட்டில் நம்ம மல்டிபிள் கட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுனால குயிக் டூல் சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும் சரியா இட் அலோஸ் ஃபார் குயிக் டூல் சேஞ்சஸ் டியூரிங் மெஷினிங் போத் ஏ and R are true and R is the correct explanation கரெக்டாக இப்போது ஒரு எக்ஸகனல் டர்ரெட் கொடுத்துட்டாங்க எக்ஸகனல் டர்ரெட்டில் வந்து எத்தனை டூல்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும்னு கேட்டால் 6 or 6க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் டூலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் கட்டிங் டூல்ஸை வந்து டர்ரெட் ஹோல்ட் பண்ணுறதால டூல் சேஞ்சஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து குயிக்காக வந்து டூல் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மேனுவல் இன்டர்வென்ஷன் அப்படின்றது தேவையில்லை டியூரிங் மெஷினிங் இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு ப்ராசஸ் ஆனது நடக்கும் இப்போ போத் ஏ and R are true and R is the correct explanation சரிங்களா ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி யூனிட் 5 சிஎன்சி இன்ட்ரடக்ஷன் டு சிஎன்சி டர்னிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள சில முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் சரியா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபன்னுக்கு சிமெண்ட்ஸு இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸும் இருக்கும் சரிங்களா ஓகே மக்களே ஸோ கண்டிப்பாக இன்னும் இந்த ஒரு கிளாஸ் ஆனது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நமக்கு நெருங்கியாச்சுன்னா ஒரு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 days தான் இருக்குது நம்ம டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 days இருக்குது சரியா டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரியா ஓகே மக்களே அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் சரியா டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு
வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் பற்றியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே, ஹாவ் ஏ குட் டே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து another ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் உள்ள சில முக்கியமான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ எவ்ரிவன்.